வணக்கம். மாற்றத்தை நோக்கி நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு என்னோடு உரையாடுவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறலார் கோபிநாதன் அவர்களும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்திரி தாஸ் அவர்களும், பத்திரிகையாளர் பரத் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். நாடு நலம் பெற 40 நமதாகட்டும் அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதில் நேற்று விருதுநகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய பேச்சினுடைய சாரத்தை அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியையும் மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சியிலிருந்து இறக்குவதே எங்கள் கூட்டணியின் நோக்கம் அப்படின்னு தெளிவாக அவருடைய கூட்டணியினுடைய நோக்கத்தையும் சொல்கிறாரு. ஒரே நோக்கம், ஒரே சிந்தனை, சொல் செயல் எல்லாம் ஒன்றுபட்டு இணைந்து அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி எங்கள் கூட்டணி அப்படின்னு தான் சொல்றாரு. நேற்று மீண்டும் மோடியை பிரதமராக்குவதே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தியது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசினார். 2 அணிகளும் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்? இந்த பேச்சுக்கள் எல்லாம் தொண்டர்களை உற்சாகமூட்டுவதற்கா இல்லை உறுதியாக நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பேசலாம். கொறலார் கோபிநாதன், மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியையும் மாநிலத்தில் அதிமுகவையும் ஆட்சியிலிருந்து இறக்குவதே எங்கள் கூட்டணியின் நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்கிறீங்க? எங்களை பொறுத்தவரை இந்த தேர்தலில் ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்கிறோம். அது ஒரு வெற்றி கூட்டணியாக மாறியிருக்கிறது. அந்த வெற்றி கூட்டணி மூலம் 40 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த விருதுநகரில் பேசிய பேச்சுக்கள் அனைத்துமே ஆதாரம் இல்லாதவைகள். அவருடைய தொண்டர்கள் துவர்ந்து போயிருக்கிறார்கள். அவர்களை எப்படியாவது உற்சாகப்படுத்தணும். என்னென்னா அவர் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் தோல்வியை கண்டு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேர்தல் கூட்டணியில் கூட அவர் நினைத்த கட்சிகளை எல்லாம் அவரால் சேர்க்க முடியவில்லை. அதிலையும் அவர் தோல்வி பெற்றிருக்கிறார். ஸோ அவருடைய தொண்டர்கள் இவரால் இந்த கட்சியை இனியும் சிறப்பாக நடத்த முடியுமா, வெற்றி பெற முடியுமா என்கிற நிலைமைக்கே வந்துவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவர் பேசுகிறார். இந்த மாதிரி அவருடைய கூட்டணி கட்டாய கூட்டணி, அவருடைய கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்கிறார். நீங்கள் ஒன்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்னா, கட்டாய கூட்டணி என்று சொல்கிறார் அதிமுகவை பார்த்து. இன்றைக்கு மத்தியிலே ஆளுகிற ஆட்சி பாஜகவனுடைய ஆட்சி. ஏறக்குறை 20 மாநிலங்களுக்கு மேலாக அவர்களுடைய ஆட்சி நடக்கிறது. தமிழகத்திலே தனியாக நின்று ஒரு இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கொடுத்த சீட்டு 5 தான். இவர்கள் கட்டாயம் இல்லாதவர்கள். இன்றைக்கு மத்தியிலே ஆட்சியில் இல்லை. எந்த இடத்துலையும் அவர்களால் சிரமமாக ஆட்சி அமைக்க முடியல, கூட்டணி இல்லாமல் இருக்க முடியல. நீ கர்நாடகாவில் கூட நீங்கள் இன்னொருத்தரை தொங்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படிப்பட்ட காங்கிரஸுக்கு இங்கே தமிழ்நாட்டில் அவங்களுக்கு வேலையே இல்லை. அதற்கு நீங்கள் 10 சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா யார் கட்டாயத்தில் இருக்கிறார்கள்? அதை நீங்கள் பார்க்கணும். அது மக்கள் இப்போ சிந்தித்து பார்ப்பார்கள். நீங்கள் கட்டாய கூட்டணி, இவர்களை கட்டாயப்படுத்தி அவர்கள் கூட்டணி அமைத்து விட்டார்கள் பாஜக அப்படின்னு சொல்லுகிற நீங்கள் காங்கிரஸுக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லாத இந்த காங்கிரஸுக்கு கொடுக்க, அப்பொழுது நீங்கள் உங்களோடு வருவதற்கு யாரும் தயாராக இல்லாமல் போய்விடுவார்களோ என்கிற பயத்தில் தான் நீங்கள் அந்த சீட்டை கொடுத்துருக்கீங்க. அதில் எங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாமே அறிவாலயத்தில் நடந்தது. நாங்கள் அறிவாலயத்திலேயே எங்களுடைய தொகுதி உடன்பாட்டை முடித்து கொண்டோம். ஆனால் வேறு யாருக்கோ சொந்தமான மர்ம மாளிகையில் திரைமறைவில் எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கவில்லை. அதுக்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். என்னென்னா, அவங்க அறிவாலயத்தையே 5 ஸ்டார் ஹோட்டல் கணக்கில் தயார் பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதனால் அவங்க 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் செய்ய வேண்டும், பேச வேண்டும்ன்ற அவசியம் இல்லை. சரி. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எளிமையானவர்கள். நாங்கள் இது வாடகைக்கு தானே போகிறோம். நாங்கள் சொந்தமாக ஸ்டார் ஹோட்டலை வாங்கிட்டோம். வாடகைக்கு போய் அங்கே உட்காந்து பேசணும், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் உங்கள் அறிவாலயத்தையே ஸ்டார் ஹோட்டல் கணக்கில் நீங்கள் கட்டியிருக்கீங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அங்கே போய் உட்காந்து பேசலாம். அதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் பேசுவது என்பது ஒரு தலைவருக்கு அழகல்ல. என்னென்னா, அவர் எந்த காலகட்டத்திலையுமே மக்கள் எதை நினைக்கிறார்கள்,
மக்கள் எப்படி எதை எப்படி சிந்திப்பார்கள்? மக்கள் நீங்க அவ்வளவு சாதாரணமா எடை போட்டு விட முடியாது. அவங்கள்ட்ட போய் நீங்க சின்ன சின்ன இந்த மாதிரியான செய்திகளை நீங்க போய் சொல்ல போனீங்கன்னா உங்களை ஒரு தலைவராக கூட மதிக்க மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்துல எம்ஜிஆர் இருக்கும்போதோ ஜெயலலிதா இருக்கும்போதோ இந்த மாதிரி எதுவுமே செய்தது இல்லைல்ல. அவங்க முழுக்க முழுக்க அவர்களுடைய வீட்டிலே அனைத்தும் தீர்மானிக்கப்படுகின்றன. அவர்களுடைய இருப்பிடத்துல அல்லது கட்சி தலைமையகத்துல அங்கதான் எல்லா விஷயங்களும் முடிவு. அம்மாவை பொறுத்தவரை பெரும்பாலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அவருடைய இடத்துல தான் முடிஞ்சிருக்கு. அது அப்போ கூட என்னன்னா ஒரு குழு அமைத்து அந்த குழு முதலே போய் பேசிடுவாங்க. பேசி முடிவான பிறகு அதன் பிறகு வந்து பேசுவாங்க. அந்த குழு வந்து பல இடங்களில் உட்காந்து பேசும். இங்கே தான் பேசணும்னு அவசியம் இல்லை, பல இடங்களில் பேசும். அதன் பிறகு இங்கே வந்து முடிவாங்க. அதே தான் இங்கே இப்பயே நடந்தது. பல நேரங்களில் பேசியிருக்காங்க. தென் முடிகிற சமயத்தில் அங்கே போய் பேசியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வசதிகளும் அங்கே இருந்ததுனால அங்கே போயிட்டாங்க. அது இல்லாமல் அவர்கள் பெண், அதனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பெரிய தலைவர் தமிழ்நாட்டுக்கு, அதனால் நேரடியாக அங்கே போய் பேசினார்கள். அதனால் அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது மக்கள் அதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. இவர் தான் என்னன்னா இன்னும் அப்படிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாரில் உட்காந்து மறைமுகமாக பேசிட்டீங்களேன்றார். இவர் காமராஜரை பற்றி பேசுகிறார். இவர் என்ன, காமராஜர் வந்து 10 ரூபாய்க்கு சட்டை போட்டார். நீ காமராஜர் கருப்பு பணம் வைத்திருக்கிறார் என்று கீழ்த்தரமாக விமர்சித்தவர்கள் இவர்கள் தானே. நீ காமராஜரோட ஒரு நடிகையை தொடர்புபடுத்தி பேசியவர்கள் இவர்கள் தானே. நீ காமராஜரை பற்றி பேசுவதற்கு இவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன அருகதை இருக்கிறது? நீ காமராஜர் இவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த விட எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியும் அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தினீங்கல்ல. இன்னைக்கு என்னவோ சொல்றாரு, ஒரு 10 ரூபாய் ஒரு சட்டை போட்டிருந்தார். எப்படி பேச முடியும்? ஒரு சாதாரண ஒரு மாணவனை வைத்து ஒரு காமராஜரை தோற்கடித்தவர்கள் நீங்க. அவரை பற்றி தரக்குறைவாக நீங்க விமர்சனம் செய்திருக்கிறீர்கள். அவரை பத்தி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? கடைசி நேரத்தில் கூட காமராஜரை தோற்கடிக்கும் போது உங்களுக்கும் அதுல ஒரு பாதி பங்கு உண்டு இல்ல? எம்ஜிஆர் பத்தி தோற்கடித்ததை பத்தியே சொல்லலுங்க. ஆனா விமர்சனம், உங்களுடைய விமர்சனம் எப்படி இருந்து? கலைஞர் என்ன சொன்னாரு? நீ கருப்பண பணம் வைத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லலையா? அங்க அவருடைய பத்திரிகையில ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கின்ற எழுதவில்லையா? எப்படி எவ்வளவு எல்லாம் கொச்சப்படுத்தினார்கள். நீங்க ஒண்ணு இல்ல, இந்திரா காந்தி இங்க வந்தபோது அவர்களை கொலை செய்வதற்கு நீங்க முயற்சி செய்யவில்லையா? இவளையெல்லாம் நீங்க மறந்துட்டு இன்னைக்கு என்னவோ நீங்க பெரிய இதுல தேசிய நீரோட்டத்தில் கலந்து வந்தவர் மாதிரி பேசுறீங்க. இன்னொன்னு என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன? தமிழ்நாடு நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன். இன்னைக்கு மக்களிடம் போய் நீங்க கேளுங்க. 40 வருடமாக காங்கிரஸ் மத்தியிலே இருந்தது. ஏறக்குறைய 15 வருடமாக இவர்களும் அவரோட கூட்டல் இருந்தாங்க. என்ன பண்ணீங்க இந்த தமிழ்நாட்டுக்கு? ஒரே ஒரு கெசட்ல இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தை அமைப்பதற்கு பத்திரிகையில் கெசட்ல போட சொன்னோம். அது உங்களால போட முடிஞ்சதா? நாங்க நீதிமன்றம் அதே இப்பொழுது இருக்கிற பிஜேபி கிட்ட நாங்க போராடி இன்றைக்கு நாங்க காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்திருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இப்ப நீங்க பேசுறீங்க இவரை எய்ம்ஸ் அமைப்பதற்கு இப்பொழுதுதான் உங்களுக்கு நேரம் கிடைத்ததா? நாள் கிடைக்கல. அது கூட பண்ணலையே. திராவிட 2 வருடத்துக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட வைத்துக் கொண்ட கூட்டணிகள் அதிகமா அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸோட வைத்துக் கொண்ட கூட்டணிகள் அதிகமா அப்படிங்கிறது ரொம்ப எளிதாக எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் தான் காங்கிரஸோட முதல் ஆரம்பத்தில் கூட்டணியில் இருந்தோம். அப்படி இருக்கிற பொழுது இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தோம். பல இதுகளை சொன்னோம், அவங்க செய்யலை. காவிரி இதுக்கு பல நாளில் போறோம். அதனால தான் காங்கிரஸை ஒதுக்கி விட்டோம். இன்னைக்கு காங்கிரஸ் அவங்களோட போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னா என்னன்னா அவங்களோட கூட்டுக்குள்ள அடிப்பதற்கு தான். நீங்க 2G வழக்கில் நீங்க போன உடனே என்ன சொன்னீங்க? நீங்க குப்புற தள்ளினது மட்டும் இல்லாமல் எனக்கு குழி தோண்டி புதைக்க பார்க்கலன்னு கேட்கலையா அவரு? அப்பொழுது என்ன சொன்னார்? 2Gல நீ உங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லவில்லையா? பேசலாம், நம்ம விரிவா பேசலாம். விரிவா பேசலாம். அதிகபட்சம் இவர் ஊழலை பத்தி பேசுகிறார். ஊழலை பத்தி பேசுவதற்கு என்ன இது இருக்கு? விரிவா பேசலாம். ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். கருணாநிதி என்ன சொன்னார்? தேன் எடுப்பவன் புறங்கையை நக்க மாட்டானான்னு பேசினார்ல. அப்ப ஊழலை நியாயப்படுத்தினார் அல்லவா? அப்படிப்பட்டவரா நீங்க எப்படி அவர் ஊழலை ஏற்று பேசுவார் என்று சொல்ல முடியும்? பேசலாம். அந்திரிதாஸ், கூட்டணியினுடைய ஒரே நோக்கம் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சியில் இருந்து அகற்றுவது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. திமுகவினுடைய தலைவர் தளபதி அவர்கள் நேற்றைய தினம் பட்டாம்புதூரில் பேசிய பேச்சு 100க்கு 100 உண்மை. அதாவது அசைக்க முடியாத அஸ்திவாரத்தோடும் அழிக்க முடியாத உறுதியோடும் உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டணி
உறுதியாக இருக்கின்ற தொண்டர்களுக்கு மேலும் உற்சாகத்தை ஊட்டுவதற்கான பேச்சு மாத்திரமல்ல, அதில் உண்மையும் இருக்கிறது என்பது ஒன்று. ஏற்கனவே இது நேற்றைக்கு முன்தினமோ அல்லது திரைமறைவிலோ இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலிலோ தீர்மானிக்கப்பட்ட கூட்டணி கிடையாது. தீர்க்கமாக சிந்தித்து 2 வருடங்களுக்கு முன்னாலே எதற்காக திமுகவினோடு நாங்கள் அணி சேர்க்கிறோம் என்பதை மாநாட்டிலே விளக்கிவிட்டு அனைத்து மட்டங்களிலும் பேசி ஆய்ந்து அறிந்து எடுத்த முடிவு. இந்திய ஜனநாயகம் என்பது அடர்ந்த காடுகளுக்குள்ளே அரங்கேறிவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகவும், ஒற்றை ஆட்சியை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற இந்த மத்திய அரசை தடுப்பதற்காகவும், ஒற்றை ஆட்சிக்கு இங்கே தமிழ்நாட்டிலே முட்டுக் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஜெயலலிதாவின் பேராலே முட்டுக் கொடுத்து கொண்டிருந்த இந்த ஆட்சியை அகற்றுவதற்காகவும் ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி என்பதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. அண்ணன் சொன்னாங்க, காங்கிரஸுக்கு போய் ஏன் 10 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நோட்டாவோட போட்டி போட்டு கொண்டு இருக்கின்ற பிஜேபிக்கு 5 சீட்டு கொடுக்கும்போது காங்கிரஸுக்கு அவர்களும் கூட்டணியில பல காலகட்டத்தில் இருந்தார்கள். ஏதோ காங்கிரஸோட கூட்டணியே இல்லாத மாதிரி அண்ணன் பேசிட்டு இருக்காரு. அவர்களும் பல காலகட்டங்களில் கூட்டணியில இருந்திருக்கிறார்கள். புதுசா இப்ப காமராஜரை வேற பேச ஆரம்பிச்சிருக்காங்க. காந்தி ஏற்கனவே எப்படி பேசினாங்க, எப்படி மதிச்சாங்கன்றது நமக்கு தெரியும். ஜனவரி 30ஆம் தேதி காந்தியினுடைய நினைவு தினம். காலையிலே காந்தியினுடைய சிலைக்கு மாலை போடுகிறார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே அலிகாரிலே இந்து மகாசபையை சேர்ந்த ஒரு பெண் தலைவர் பூஜா பாண்டி அவர்கள் காந்தியை எப்படி கோச்சை சுட்டாரோ அதே மாதிரி 3 முறை சுட்டு அதிலிருந்து ரத்தம் வருவதை போல காட்சிகள் எல்லாம் பார்த்துவிட்டு அவர்கள் எள்ளி நகையாடிய காட்சியெல்லாம் இப்பொழுது எந்த அளவுக்கு காந்தியை மதிக்கிறார்கள் என்பது வேறு. காமராஜரை பற்றி பேசின அரசியலே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை. எதிரும் புதிரமான அரசியலே அறிஞர் அண்ணா அவர்களுடைய திமுகவும் காங்கிரசுடைய அந்த காமராஜரை விமர்சனம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒரு விமர்சனம் வரும்போது எதிர் விமர்சனம் என்பது யாரும் தடுக்க முடியாது. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் கிடையாது. ஆனால் அந்த காமராஜரை டெல்லியிலே RSS கும்பல் அவருடைய உயிரை எடுப்பதற்கான முயற்சியிலே ஈடுபட்டது என்பதும் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒன்று. ஆக என்ன நாங்க செய்து வாரியம் அமைக்கல, ஆணையம் தான் அமைச்சிருக்காங்க. நேற்றைய தினம் 14வது மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னுடைய தலைவர் வந்தார். எதற்காக என்று சொன்னால், இந்த வாரியம் அமைக்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளோடு எழும்பூர் ரயிலடியிலே ஆர்ப்பாட்டம் நடத்திய பொழுது போடப்பட்ட வழக்கிற்காக நேற்றைய தினம் வந்தார். வாரியம் அமைச்சிருக்கீங்களா? வாரியம் இல்ல, ஆணையம், ஒரு பல்லில்லாத ஆணையத்தை அமைத்திருக்கிறீர்கள். அதுக்காக தான் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை மேகதாட்டுல இன்றைக்கு மத்திய நீர்வள ஆணையமே பரிந்துரை செய்திருக்கிறது. அதான் பல்லில்லாத ஆணையம் சொல்றோம். அதே மாதிரி முல்லைப்பெரியாறுல 5 மாவட்டங்களில் இருக்கின்ற 1,26,000 ஏக்கர் நிலத்திற்கு பாசன பகுதிகளாக இருக்கின்ற அந்த முல்லைப்பெரியாறுல சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை அந்த அமைச்சகமே கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு பல்லில்லாத ஆணையம் இருந்தது காரணத்தால் அதனால தானே வேண்டாம்னு சொன்னோம். அதற்காக தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அதற்காகத்தான் நேற்றைய தினம் அது வந்தாங்க. ஆக அந்த அடிப்படையிலே பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற ஒற்றை ஆட்சியை நோக்கி ஒன் நேஷன் தட் இஸ் ஒன் எலெக்ஷன், ஒன் லாங்குவேஜ் தட் இஸ் சமஸ்கிருதம், ஒன் காட் தட் இஸ் ராம், one language that is Sanskrit, one education that is CBSE, one tax that GST என்று ஒற்றை ஆட்சியை நோக்கி ஒரு எமர்ஜென்சியை நோக்கி நெருக்கடி நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. பிஜேபியுடைய மூத்த தலைவர் முன்னாள் பிரதமர் டெப்டி பிரைம் மினிஸ்டராக இருந்த மரியாதைக்குரிய அத்வானி அவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாடு நெருக்கடி நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு மூத்த தலைவர், அதை மாத்திரம் சொல்லி முடிச்சார், மூத்த தலைவராக இருக்கின்ற யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் ஒரு சென்ற வருடம் ஒரு பேட்டியிலே சொன்னார்கள், 2014 மே 26ஆம் தேதி பிஜேபியில் இருக்கின்ற 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் மூளைச்சாவு அடைந்து விட்டோம். அந்த வகையிலே நாங்கள் மூளைச்சாவு அடைந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டன என்று சொன்னார்கள். அதையும் சேர்த்து நீங்கள் கணக்கில் கொள்ள வேண்டும். பரத், நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இது உற்சாகம் ஊட்டணும்ன்ற ஒரே குறிக்கோள் தான். ஏன்னா இன்னும் எலெக்ஷனுக்கு ரொம்ப நாள் இருக்கு, நடுவில் இன்னும் கேம்பெயினிங்க்கு நிறைய ஃபேஸஸ் இருக்கு. நேற்று நம்மளே பார்த்தோம், இன்னும் 5 முறை பிரதமர் விசிட் இருக்கு, ராகுல் இனிமே வரப்போறாரு. இது அவங்க எப்படி என்ன கருத்தை முன்னோக்கி எடுத்துட்டு போறாங்கன்றதான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்திரிதாஸ் சார் சொல்றதை வச்சு பார்க்கும்போது இவங்க மோடி ஹேட்ரட், ஆன்டி மோடி அந்த ஒரு கேம்பெயின்லேயே இவங்க போறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா இவர் பேசுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா மோடி சார்ந்த, மோடி செய்ய தவறிய விஷயங்கள், மோடி அப்படின்றதே பேசிட்டு இருக்காரு. இதை நான் ஒரு பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறேன்னா, அந்த ஆன்டி மோடி ஓட்டை வாங்குறதுக்கு தான் தினகரனோ ஒரு கமலஹாசனோ ஒரு சீமானோ அங்கே இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி மோடி ஓட் ஸ்பிளிட் ஆகும்போது இவங்க கன்வீனியன்ட், அதுக்கு தான் இவங்க அந்த பாமகவையும் டெஸ்பரேட்டா 3 நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி எங்களுக்கு ஒரு டிஎம்டிகே வரட்டும் ஏடிஎம்கே கிளவரா பிளே பண்றாங்களோ. எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஆன்டி மோடி கேம்பெயினை முன்னாடி நிறுத்தினா, நேற்று மோடி ஸ்பீச்சையும் உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவர் டிஎம்கே ஏடிஎம்கே ஃபைட் இன் தமிழ்நாடு மாதிரி கொண்டு போகல. அவரோட ஸ்பீச்சோட கான்டெக்ஸ்ட நீங்க சம்மரைஸ் பண்ணா காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அப்படின்றத இங்க கொண்டு வராரோ, அது இது கிளவர் பிளாயா அவங்க யூஸ் பண்றாங்க. அதுக்கு இவங்க
பலியாயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இதுல இருக்கு. நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு, பதில் சொல்லல, எல்லாம் இருக்கு மத்திய அரசு மேல. ஆனா தமிழ்நாட்டினுடைய நிலைமை வேறு. இது வந்து மத்திய தேர்தல் தானே, அவங்கள தானே சொல்லணும்னு சொல்லலாம். பட் இங்க ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. அந்த ஆன்டி இன்கம்பன்சியை யார் பயன்படுத்துறாங்கன்றது தான் இங்க நான் பாக்குற விஷயம். திமுக மேல கடுமையான விமர்சனத்தை வைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா. நேத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மோடி ரெட்டாரிக் நிறைய ஆன்டி மோடியா நிறைய சொல்லிட்டு இருக்காரு. எங்க இவங்களை வந்து நீங்க கூட்டி பேசிட்டீங்க. ஒரு மறைமுகமாக இது உங்களுக்கும் தெரியும், அரசியலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே ஒரு கூட்டணின்னு ஆரம்பிச்சா மறைமுகமா வேறு கட்டத்துல எங்கெங்கயோ பேசுவாங்க. ஏன் நம்மளே பார்த்தோம், பாமகவோட திமுக பேசினாங்கன்றதெல்லாம் கூட வெளிப்படையா நம்ம கேள்விப்பட்டோம். தேமுதிக கிட்ட பேசினாங்கன்றது நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இது ஒரு விஷயமாக இது எங்க முடிவு பண்ணாங்க, எங்க சீல் பண்ணாங்க, எங்க டீல் பண்ணாங்கன்றத ஜனங்க பார்க்க போறது இல்ல. அல்டிமேட்டா ஓட்டு போட போறவங்க வந்து கடைக்கோடியா இருக்கிறவங்க வந்து இந்த கிராஸ் ரூட் லெவல்ல ஓட்டு போட போறவங்க ஐயோ இவங்க டீல ஹோட்டல்ல முடிச்சாங்களா அப்ப இவங்களுக்கு போட மாட்டோம்னு யோசிக்க மாட்டாங்க. அவங்க யோசிக்கிற விஷயம் என்ன பண்ணல, என்ன பண்ணுவேன், இவ்வளவுதான். அப்படி பார்க்கும்போது அதற்கான விஷயமா இதை பார்க்காம நேத்து அவர் மோடி இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்கீமை லான்ச் பண்ணாரு. பட் இருந்தாலும் அவர் வந்து ஆப்பர்ச்சுனிசம், டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இப்படி அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு ரெட்டாரிக்கா தான் இருக்கு. பதிலுக்கு பேசுற ஸ்டாலினோட அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா ரெட்டாரிக்கா தான் இருக்கு. மேபி எனக்கு என்ன ஆச்சரியம்னா இந்த தேர்தலை ஒரு பர்சனாலிட்டியா திட்டிக்கொள்வது, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுடுவாங்களோ ரெண்டு பேருமே அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அதாவது பரத் சார் சொன்னாரு, எங்களுக்கு வந்து மோடி எதிர்ப்பு அரசியலோ இல்ல வந்து இந்துத்துவாக்கு எதிர்ப்பு அரசியலோ வெறுப்பு அரசியலோ நாங்கள் விதைக்கல. இன்னொன்று அவருடைய தகவலுக்கு, அவருடைய பணிவான தகவலுக்கு ஒன்று சொல்கிறேன். 1985ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது எங்களுடைய தலைவர் வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கும் பொழுது அப்பொழுது அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு இந்து கோயிலினுடைய திருவிழாவுக்கு இங்கிருந்து நடராஜர் சிலைகளும் ராமர் சிலைகளும் போகும்போது இதெல்லாம் போக விடக்கூடாது, போனால் திரும்பி வராது, இவைகளெல்லாம் தமிழ்நாட்டினுடைய இந்த இந்திய நாட்டினுடைய கலை பொக்கிஷங்கள் என்று ராமர் சிலையும் நடராஜர் சிலையும் அன்றைக்கு பாதுகாத்தவரே வைகோ அவர்கள் தான். ஏதோ மோடி எதிர்ப்பு அரசியல்ன்றதுக்காக இல்லை, ஏற்கனவே வாஜ்பாய் அவரோடு எந்த புரிதலோடு நாங்கள் அரசியல் நகர்த்தினோம் என்று தொடருக்கும் தெரியும். சேது சமுத்திர திட்டத்திலிருந்து இங்கே வந்து என்எல்சியில் 52% வந்து பொது பங்குகளை விற்க வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது டி இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி முடிவெடுத்து உத்தரவு போட்டு விட்ட பிறகு அதை போய் நிறுத்தினோம். தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்திற்காக எங்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த அபிமானத்தை வைத்துக் கொண்டு பல கட்டங்களிலே நாங்கள் மாட்டி இருக்கிறோம். சந்தர்ப்ப அரசியல் இன்றைக்கு செய்யறாங்கன்றதான் சொல்றோம். ஏன்னா ஓகி புயலுக்கு வரல, ஒரு விஷயம் நான் முடிக்கல சார். ஓகி புயலுக்கு வரல, பிரைம் மினிஸ்டர் வரல, சீஃப் மினிஸ்டர் வரல, ஓபிஎஸ் மாத்திரம் தான், துணை முதல் மாத்திரம் தான் போனாங்க. அதுக்கு பிறகு கெஜா புயலுக்கு 89 பேர் வந்து இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் நீங்க இந்தியர்களாகவும் பார்க்கலாம், தமிழர்களாகவும் பார்க்கலாம், இந்துக்களாகவும் பார்க்கலாம். அப்போ கூட ட்விட்டர்ல கூட இன்றைக்கு தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிக்க கூட தேவையில்லை. ஆனா இன்னைக்கு வாரத்துக்கு 4 பேர் வர்றாங்க. அப்படி வரும்போது விமர்சனம் செய்யதான் செய்வோம். தமிழ்நாட்டுக்கு எதிராக இவர்கள் சிந்திக்கிறார்கள், தமிழ்நாட்டை பாலைவனமாக்க முயற்சி செய்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தான் விமர்சனம் வைக்கிறோம். வெறுப்பு அரசியலை நாங்கள் வைக்கவில்லை. ஒரு நிமிஷம் நம்ம நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் கோட்டீஸ்வரன். ஸ்டாலின் இன்று வெளியிட்ட அறிக்கையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். எங்களுடைய கூட்டணி வந்து மத்தியில் பாரதிய ஜனதா கட்சியையும் மாநிலத்தில் அதிமுகவையும் ஆட்சியிலிருந்து அகற்றுவதை நோக்கமாக கொண்டது அப்படின்னு சொல்றாரு. அதை ஒட்டி இன்னும் வேற சில செய்திகளையும் அதுக்குள்ள சொல்றாரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? அது வந்து ஒரு வெறும் அரசியலாக தான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் வந்து முன்னுக்கு பிறனான கருத்தை வந்து அதிமுகவும் சரி திமுகவும் சரி மாறி மாறி எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்காங்க இந்த எலெக்ஷன்ஸில். ஏன்னா வந்து காங்கிரஸ் கூட வந்து கூடா நட்பு கேடில் முடியும்னு கருணாநிதி சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. இப்போ பாமகவை பொறுத்தவரைலாம் அதிமுகவை அவ்வளோ விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்காங்க. ஸோ பப்ளிக் வந்துட்டு ஜென்ரல் பப்ளிக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. என்ன நினைக்கிறாங்கன்னா கட்சி கொள்கை வேறு, கூட்டணின்னு வரும்போது நாங்கள் கூட்டணி வேறு கொள்கை வேறுன்ற மாதிரி பேசுகிறாங்க. பிரச்சாரத்துக்கு கண்டிப்பாக போகும்போது பப்ளிக் நிறைய இடத்துல கேள்வி கேட்பாங்க. இன்னொன்று பப்ளிக்கை பொறுத்தவரைலாம் இந்த எலெக்ஷன் வந்துட்டு கேஷ் ஃபார் ஓட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு பரத் சொன்ன மாதிரி இந்த கேம்பெயின் வந்து இன்னும் ஜாஸ்தியாக கண்டிப்பாக ஹேட்ரட் வந்து ஜாஸ்தியாகும். பர்சனல் அட்டாக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. தரம் தாழ்ந்த பிரச்சாரங்களும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மெட்டீரியல் இருக்குது. ஏன்னா இப்போ முன்னாடிலாம் வந்து டிஜிட்டலைசேஷன் கிடையாது. ஒரு கருத்து ஒன்று சொன்னீங்கன்னா அந்த கருத்து வந்து இன்றைக்கி டாக்குமெண்ட் ஆகி ரெக்கார்ட் ஆகிடுது. அதை திருப்பி போட்டு பார்க்குறாங்க. அதே மாதிரி இப்போ நேற்று பிஎம்மோட மீட்டிங் அப்போ கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வச்சு யார் எந்தெந்த அரசியல் தலைவரை பற்றி எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸும் வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் கேம்பெயின் ஜாஸ்தி ஆகும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகும், பர்சனல் அட்டாக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரியே சொல்றாரு. கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. இப்போ நீங்க போனை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். என்னன்னா இல்லங்க எப்பொழுதுமே அரசியல், நம்மளுடைய அரசியல் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஆரம்ப காலத்தில் 1967 இருந்து நீங்கள் மாற்றுக் கட்சியோட கூட்டணியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. எப்படின்னா அண்ணாதுரை இருக்கிற பொழுதே அது நடந்திருக்கிறது. ஏன்னா சுதந்திரா கட்சியினுடைய ராஜாஜியோட கூட்டணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணார். அதன் காமராஜர் வந்து இந்திராவிலிருந்து வந்ததுக்கப்புறம் ஒரே குட்டையினுடைய மட்டை என்று அதிமுக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ மாறி மாறியான அந்த கூட்டணிகள் அமைப்பது. பட் மக்கள் தேர்தல் சமயத்தில் என்ன பார்க்கிறார்கள் என்று சொன்னால் மக்கள் ரொம்ப புத்திசாலிகள் தான். என்னன்னா அவர்கள் இவ்வளவு பேசுகிறார்களே, இதுவரை இவர்கள் யார் என்ன நன்மைகள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறாங்க. அவர்களுடைய தேவைகளை யார் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்குறாங்க. நீங்க சொல்லுகிற நீங்க சும்மா தமிழ் தேசியம்லாம் நீங்க பேசலாம், ஆனா மக்களுக்கு எது தேவையோ அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா, அவர்களை விட இவர்கள் பரவாயில்லையா என்றுதான் பார்க்கிறார்கள். அந்த விதத்துல தான் அவருடைய சாதனைகள் தான் அங்க நிறைய அதைத்தான் நான் என்ன சொல்றேன், ஆட்சியினுடைய சாதனைகள் நீங்க சொல்றது மக்களுடைய வாழ்க்கையில எதிரொலிச்சிருக்கிறதாங்கிறத பார்த்து மக்கள் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்றீங்க. நம்ம பேசலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இரண்டு அணிகளில் இருந்தும் இதே மாதிரி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தடுத்து தனிப்பட்ட முறையிலான தாக்குதல்கள், அவதூறுகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்றீங்க. பட் இதையெல்லாம் கட்டுப்படுத்துவதற்கு தேர்தல் ஆணையம் இருக்கு. தேர்தல் பிரச்சார காலத்துல ஸ்டாலின் வந்து தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அது இன்னும் எஞ்சி இருக்கிறது, நாங்கள் அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை சுயாட்சி மிக்க அமைப்பு, ஆட்சியாளர்களின் அதிகார மீறல்களுக்கு அடிபணியாது என்ற நம்பிக்கை இன்னமும் மிச்சம் இருக்கிறது அப்படின்னு அறிக்கையில் சொல்றாரு. என்னோட பர்சனல் வியூ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் மேபி பயந்து அதை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்கே இருக்குன்னு தெரியல. கேஷ் ஃபார் ஓட்ஸ் ஆர்கே நகரில் பார்த்தோம். தஞ்சாவூர் எலெக்ஷனில் வந்துட்டு முன்னாடி ராஜேஷ் லக்கானி சிஇஓ இருந்தப்போ எலெக்ஷனை வந்து நிப்பாட்டி வச்சாங்க. நமக்கு என்ன ப்ரொவிஷன்னா, ஒரு தப்பு நடக்குதுன்னா அதே தப்பு திருப்பி அடுத்த தேர்தலில் நடக்குது. ஸோ எலெக்ஷன் கமிஷனோட வேலை வந்துட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல்ஸ், அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ். ஸோ ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல்ஸ் நடந்திருக்கா தமிழ்நாட்டிலையோ இல்லை மற்ற இடத்துலையும் கிடையாது. சேஷன் இருந்தப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு பவர்ஸ் இருந்தது, கொஞ்சம் அட்டானமஸாக ஃபங்க்ஷன் பண்ண முடியும். இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஜுடிஷியல் பாடிக்கு என்ன பவர்ஸ் இருக்கோ கான்ஸ்டியூஷன் அந்த பவர்ஸ் கொடுத்துருக்குன்னு எலெக்ஷன் கமிஷன் ப்ரூவ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் பண்ணாங்க. இப்போ சமீப காலமாக வந்து கடந்த 2 வருஷமாக தமிழ்நாட்டில் தேர்தலே நடக்கலை. அது நீங்கள் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எடுத்திங்கனாலும் சரி, இல்லை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுத்திங்கனாலும் சரி, தேர்தலே நடத்தலை. கிட்டத்தட்ட ஒரு 21 சட்டமன்ற தொகுதி வந்து வேக்கண்ட் ஆச்சு. கூட்டணி பேசுகிற அன்னைக்கு பாலகிருஷ்ண ரெட்டி தொகுதி வந்து காலி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன்லேருந்து அறிக்கை வருது. ஸோ அது அதுக்கு முன்வாரம் பத்திரிகையாளர் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஆர்டர் காப்பி வரலை. இது வந்து காமனாக சொல்கிற ஒரு பதில், நாங்கள் இன்னும் காப்பியை பார்க்கல, ஜட்ஜ்மெண்ட் காப்பி எங்களுக்கு வரல, அப்பீல் போகிறாங்க. கோர்ட்டு வந்து என்றைக்குமே எலெக்ஷன் கமிஷனை தேர்தல் நடத்தாதீங்கன்னு சொல்லலை, ஆர்டர் போடலை. எலெக்ஷன் கமிஷனோட வேலை வந்து எலெக்ஷன் கமிஷன் வேகன்சி நோட்டிஃபை பண்ணிவிட்டு தேர்தல் நடத்த வேண்டியதான் எலெக்ஷன் கமிஷனோட வேலை. கோர்ட் ஒரு பெட்டிஷனை ஏர் பண்ணுதுன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஸ் ஓவர் ரூலிங் பவர்ஸ், இது என்னோட ஜூரிஸ்டிக்ஷன், இதில் நீ தலையிடாதுன்னு கோர்ட்டுக்கே சொல்லலாம். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுது, கேஸ் ஒன்று நடக்குதுன்னா கோர்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் கட்சிக்காரங்களே மாதிரி தான் பண்ணுறாங்க. பட் ஸ்டாலின் வந்து எனக்கு தெரிஞ்சு இதே எலெக்ஷன் கமிஷனையும் கோர்ட்டையும் வந்து முன்னாடி இருந்த திமுக தலைமை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கு. பட் இன்றைக்கி இருக்கிற தலைமை வந்துட்டு எனக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷனை பார்த்து அவங்க வந்துட்டு பார்த்து செய்யுங்க, இதில் முறைகேடு இருக்குது, இதில் தப்பு இருக்குன்னு ஒரு மாதிரி கோரிக்கை வைக்கிற மாதிரி தான் அவங்களோட அணுகுமுறை இருக்குது. கோரிக்கை தானே வைக்க முடியும், வேற என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமா என்ன? இல்லைங்க, நடவடிக்கை எடுக்க முடியுமான்ட்டு இல்லைங்க. எனக்கு வந்து திமுக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து என்னென்ன அவங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்து வைக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு. இப்போ கடைசியாக வந்து இப்போது மறைந்த தலைவர் இருந்தப்போ வந்து அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுத்து வைப்பார், அவர் வந்து ஒரு மூவ்ஸ் எடுத்து வைப்பார். இன்றைக்கி இருக்கிற திமுக தலைமையில் வந்துட்டு பாலிடிக்ஸ் எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி போகிறாங்க அவங்க. நீங்கள் பாலிடிக்ஸ் எப்படி போகுதோ அதற்கேற்ற மாதிரி போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி போவதன் மூலமாக கூட தங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்குங்கிற நம்பிக்கையை அவர் இல்லை சார். ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன், 18 டிஸ்குவாலிஃபிகேஷன் எம்எல்ஏ கேஸ் வந்து ஹியரிங் வருது, லோயர் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் போகுது, அதுக்கப்புறம் தேர்ட் பெஞ்ச் வந்து தேர்ட் ஜட்ஜ் வந்து விசாரிக்கணும்னு சொல்லி வருது, ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. 11 டிஸ்குவாலிஃபிகேஷன் கேஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு இன்னி வரலும் தெரியலையே. சரி, அதுக்கு திமுக என்ன பண்ணுது? அதாவது நீதிமன்றத்தில் பாலகிருஷ்ண ரெட்டி கேஸில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், பாலகிருஷ்ண ரெட்டி அவர் கன்விக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அபவுட் 2 இயர்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்லி பிகம் டிஸ்குவாலிஃபைட், அதனால் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டார்.
அதன் பிறகு அதுக்கு தேர்தல் நடத்த வேண்டும்ன்றது இவங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இப்போ என்ன அம்மாவுடைய வழக்கில் அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதில் ஒரு உத்தரவு பெற்று அதில் வந்து போத் கன்விக்ஷன் அண்ட் த சென்டென்ஸ் இஸ் ஆல்சோ பீன் ஸ்டேட். ஸோ she can act as சீஃப் மினிஸ்டர், she can act as an MLA அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்தது. ஸோ அதற்காகத்தான் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே போல் தேர்தல் கமிஷனில் இந்த இவருடைய அப்பீல் காலம் முடியலை, அதனால நாங்கள் தான் அந்த 18 இதுக்கும் நாங்கள் தேர்தல் நடத்தலை என்று சொன்னார்கள். அதனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் அதை அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2. 3வது வந்து இப்போ லாஸ்ட்டில் சொன்னார் 11 MLA உடைய வழக்கு வந்து ஏன் இன்னும் அப்படியே கிடப்பில் கிடக்குது. ஏற்கனவே நான் இந்த இதே மன்றத்துலேயும் பல மன்றங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா இதே வழக்கு, இதே மாதிரியான ஒரு வழக்கு தெலுங்கானாவில் நடந்திருக்கிறது. அந்த தெலுங்கானாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த வழக்கில் அது ஸ்பீக்கர்கிட்ட போய் சொல்கிறாங்க அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ ஸ்பீக்கர் என்ன பண்ணுறாருன்னா அதில் எந்தவித உத்தரவும் போடாமல் வச்சுட்டு இருக்காங்க. உடனே அதன் பேரில் அவங்க ஆந்திரா ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆந்திரா ஹைகோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்பீக்கரை டைரக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. அதன் மேலே அவங்க சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து இவருடைய நாரிமனுடைய சன் அவருடைய பெஞ்சில் அது வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் டு பி ரெஃபர்ட் டு தி லார்ஜர் பெஞ்ச். இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூ. It is to be referred to the similar cases are pending in Supreme Court. So all the cases to be referred only to the larger bench. Then only the matter can be decided என்று சொல்லி அதை போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் அது நிற்கிறதே தவிர ஏதோ 11 வழக்கு வேண்டுமென்று அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால தான் அப்படின்றதெல்லாம் அந்த வழக்கினுடைய நிலைகளை தெரியாமல் சொல்வது தான் ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ நம்மளுடைய இவர் அந்தரிதாஸ் பேசுகிற பொழுது சொன்னார், அதாவது நெய்வேலியில் லிக்னைட் கார்பரேஷனில் அவனுடைய பங்கை நீங்கள் இல்லைன்னா நாங்கள் தனியாருக்கு விற்று விடுவோம் அப்படின்னு யார் சொன்னது? காங்கிரஸ் மத்தியிலே இருக்கிறது, அவரோட கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அவர்கள் சொல்றாங்க செபி சொல்லிட்டாங்க அதனால நாங்க வெளியில வித்துருவோம் அப்படினா 2002ல பிஜேபி தான் சொன்னது ஸ்டாண்ட் எடுத்தது. ரெண்டு பேரும் சொல்லிருக்காங்க. ரெண்டு சமயத்திலயும் நிறுத்தி இருக்காங்க. அது வேற சமயம். இப்ப சமீபத்துல பண்ணது அவங்க தான். அவங்க நிறுத்தினது உடனே புரட்சி தலைவி அம்மா அவர் தான் அந்த ஷேரை வாங்கணும். நம்ம 450 கோடி ரூபாய் கொடுத்து அந்த ஷேர் நடந்தது சார். அது இப்ப இல்ல நான் சொன்னேன் 2002லயும் பாரதிய ஜனதா கட்சியோட திராவிட முன்னேற்ற கழகம் அப்போதும் கூட்டணியில தானே இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுதும் கூட்டணி இருந்தது. அதை நிறுத்தல, அது தடையும் செய்யல. இவர் சொல்றாரு இந்த மாதிரி புயலுக்கு வந்து ஒண்ணுமே உதவல அப்படின்னு சொல்லிட்டு தானே புயல போகுது. நாங்கள் கேட்டது 1500 கோடி, அதுல 300 கோடி கொடுத்தாரு. அப்ப ப. சிதம்பரம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இந்த நாட்டுல இருக்கிறவர் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுங்க சார். இந்த நாட்டிலே பிறந்து இந்த தமிழனாய் வளர்ந்து இன்றைக்கு நீங்க மத்தியில போய் நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்க, இந்த நாட்டுல கேட்ட பொழுது நீ என்ன கொடுக்குற? 500 கோடிக்கு மேல கொடுக்கவே இல்லை. அப்ப நீங்க எப்படி பேச முடியும்? நீங்க அதை இன்னொன்னு சொல்றாரு இவரு. நான் அரசியல்ல வந்து நீங்க பேசுவாங்க, நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உங்களுக்கு தகுந்தது போல நீங்க பேசினா அது சாணக்கியத்தனம், மற்றவர்கள் செய்தால் அது சந்தர்ப்பவாதமா? எல்லாரும் அப்படித்தானே பேசுறாங்க. யாராவது இவர் நான் சொல்றேன், அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் நாங்க சொல்வது, நாங்கள் எப்பொழுதுமே எதையும் மறைமுகமாக செய்வதில்லை. நாங்கள் கூட்டணி பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்றுதான் சொன்னோம். நாங்கள் விஜயகாந்த் பேசிருக்கும் போது போல நாங்கள் வெளியில வந்து நாங்கள் கூட்டணி தான் அரசியல் தான் பேசணும்னு தான் சொல்லிட்டு வந்தோம். ஆனா இவர் என்ன சொன்னாரு, நான் அவர் உடல்நிலையை விசாரிப்பதற்காக போயிருந்தோம். எப்ப அவங்க அப்பா இறந்து 5 மாசம் கழிச்சு இப்ப போய் அவர் உடல்நிலை விசாரிக்கிறார். அவரு என்ன, அதாவது மக்களை எப்படியும் ஏமாற்றலாம் அப்படின்னு ரொம்ப காலமா பண்ணிட்டு இருந்தாங்க. இனி அது நடக்காது. இனி மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதனால நீங்க கேக்குறாங்க. அதே போல அவர் பதில் சொல்லலாம். அவங்க கேட்ட நிதியெல்லாம் நாங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப நிதிநிலை அறிக்கை வாசிக்கும் பொழுது மரியாதைக்குரிய துணை முதல்வர் நிதி அமைச்சர் ஏன் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதிலே ஓரவஞ்சனை ஏன் செய்திருக்கிறீர்கள் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஒண்ணு. இன்னொன்னு, வறட்சி நிவாரணத்துக்காக கேட்டது வந்து 37,000 கோடி. அதுக்கு பிறகு வந்து விவசாயிகள் நடந்த வர்தா புயலுக்காக கேட்டது வந்து 27,000 கோடி. அதுக்கு பிறகு வந்து மத்திய அரசுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக கேட்டது வந்து 17,000 கோடி.
மொத்தம் 90,000 கோடி இப்போ பேசி கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்தது 1777 கோடி வறட்சி நிவாரணத்துக்கும் மொத்தமே 3770 கோடி தான் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஓபிஎஸ் சொன்னார். நீங்க சொல்றீங்க நிதி அதிகமாக கொடுத்தீங்க. அதுல ஒண்ணு முடிக்கல இருங்க, நான் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. தோழர் நல்ல கருத்து சொன்னார். இந்த எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமா எங்களுக்கு அந்த கருத்து இருக்குது. ஒவ்வொரு எலெக்ஷன் அது அட்டானமஸ் பாடின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் கமிஷன் ரிட்டையர்ட் ஆகும்போது தான் உண்மையை சொல்லுவாங்க. கோபால்சாமி அவர்கள் சொன்னார்கள், எங்களால் பணப்பரிமாற்றத்தை தடுக்கவே முடியவில்லை என்று சொன்னார் என்பது ஒன்று. இன்னொன்று அந்த 18+11 பத்தி சொன்னார். 18 வேகமா விசாரிச்சாங்க, 11 விசாரிக்கல. எப்பவுமே நீதிமன்றத்தில் எப்படி நடைமுறை அப்படின்னு சொன்னா ஸ்டெர்லைட் கேஸ் கூட அதனால தான் போன மாசமே வர வேண்டிய தீர்ப்பு நிறுத்தி வச்சேன். ஏன்னா நாங்க போட்ட வழக்கம் பொதுநல ஆர்வலர் போட்ட வழக்கம் நிலுவையில் இருக்குது. நிலுவையில் பல இது சம்பந்தமான வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது அதையெல்லாம் சேர்த்து ஒன்றாக சேர்த்து தான் தீர்ப்பு வழங்க வேண்டும். அதனால தான் டிலே ஆச்சு. அதே மாதிரி இந்த 18 பேரை விசாரித்து தீர்ப்பு கொடுப்பதற்கு முன்னால் 17 பேர் எம்எல்ஏக்களுடைய அந்த இதையும் சேர்த்து விசாரிச்சிருக்கணும். ஆனா அதனால தான் அப்படிப்பட்ட நிலைமை இல்லைன்னு சொல்லிட்டு தான் 12/1/2018 செலமேஸ்வர், குரியன் ஜோசப், கோகுல் ரோக்குரி இவங்கெல்லாம் என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கு வெளியிலே இருக்கின்ற சக்திகளால் நீதிமன்றம் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் இயக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். அப்படி இவர்களுக்கு இந்த 18+11 நடத்துவதற்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு இவருக்கு ஒப்புதல் இல்லை. இவருக்கு முட்டுக் கொடுக்கின்ற வகையிலே தான் மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் இன்றைக்கு நீதிமன்றத்தின் மூலமாக நிர்பந்தம் ஏற்படுத்தி இதை டிலே செய்கிறார்கள் என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. நீதிமன்றத்தினுடைய இயல்பான நடைமுறைக்கு இப்படி வந்து ஒரு சொல்றாரு. அதாவது ஒரு வழக்கறிஞர் தயவு செய்து நம்ம ஒரு தவறான செய்தியை நீதிமன்றத்தை பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லிவிடக்கூடாது. செல்லமேஸ்வரரும் ரஞ்சன் கோகாயும் அவர் உணர்த்தார். அவர் அவங்க 3 பேரும் என்ன வந்து சொன்னாங்க என்று சொன்னாங்க. குரியன் ஜோசப் என்ன சொன்னார்கள் என்று சொன்னா, எங்களுடைய இது சீஃப் ஜஸ்டிஸ் நாங்கள் சொல்வதற்கு வெளியிலிருந்து வருகிற பிரஷர்னால தான் அவங்க பண்ணாங்கன்னு எந்த காலகட்டத்திலையும் சொல்லலை. பொய்யான தகவலை தயவு செய்து மக்கள்கிட்ட நீங்க சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? நீதிமன்றத்தில் அவங்க செல்லமேஸ்வர் எந்த காலத்திலையும் அந்த மாதிரி சொல்லல. அவர் என்ன சொன்னாருன்னா, நீதிமன்றத்தில் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜரை அவர் மிஸ்ரா அடாப்ட் பண்ணல அப்படிதான் சொன்னார். அதே ரஞ்சன் கோகாய் தான் இன்றைக்கு மேலே உட்கார்ந்து கொண்டு நீங்க கொடுத்த பெட்டிஷன் தூக்கி என்ன சொன்னாருன்னா, it is to be referred to the constitutional bench. அதனால 18 பேருடைய வழக்கும் 11 பேர் வழக்கும் ஒன்றாக சேர்த்து விசாரிக்கணும்னு எப்படி சொல்ல முடியும்? அது வேற ப்ராப்ளம், இது வேற ப்ராப்ளம். அதுதான் நீங்க எடியூரப்பா கேஸ்லயே அந்த 18 பேருடைய கேஸ் விசாரிக்கப்பட்டிருக்கிறது. அதுலயே அமித்ஷாவுடைய இதற்கு விசாரணை செய்த நீதிமன்றம் அடைந்த லோயா சம்பந்தமா சொல்லும்போது தான் அதை சொன்னாங்க. சார், நீதிமன்றத்தை பத்தி விட்டுருவோம். இதோட ஸ்டாலின் அறிக்கையில தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா கட்சி வஞ்சிக்கிறது அப்படின்னு நாடாளுமன்றத்திலேயே பேசினாங்க. அதிமுகல இருந்து மத்திய அரசு நிதி வழங்காததால மாநில அரசு கடன் சுமையில தத்தளிக்கிறதுன்னு சட்டப்பேரவையில் பேசினாங்க. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் முடங்கிவிட்டனன்னு பேரவையிலேயே தெரிவித்தாங்க. அதற்கு பிறகு இப்படி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் குறிப்பிடுறாரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிசம் தான் சார் இங்கே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, எஸ் நேச்சுரல் அலைன்னு இவங்க சொல்லிப்பாங்க ஏடிஎம்கேவையும் பிஜேபியும். ஆனால் போன 2014 பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து ஷி கண்டஸ்டட் ஆல் அலோன். ஆனால் அப்போ இருந்த ஆளுமை வேறு, அப்போ இருந்த சிச்சுவேஷன்ஸ் வேறு. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். இன்னும் இதே இவங்கள நேச்சுரல் அலை சொல்கிற மாதிரி தான் ரீசெண்ட் டேஸில், ஏன்னா பீன் த கவர்மெண்ட் ரொம்ப வருஷம் இருந்ததுனாலையும் அவங்களோட ப்ராக்சிமிட்டினாலையும் டிஎம்கே அண்ட் காங்கிரஸ் வந்து நேச்சுரல் அலை மாதிரி தான் பார்க்குறோம். பட் இந்த இடத்துல அவங்க வந்து எஸ் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எங்களுக்கான வஞ்சிக்கப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் பேசியிருக்காங்க, எல்லாம் ரைட். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் எலெக்ஷன் நெருங்கும் போது வேற வழி இல்லை. ஆனால் இது வந்து நிர்பந்தத்தினால வந்ததான்னு சொன்னால் நிர்பந்தத்தினால அல்ல, வேற வழி இல்லை. ஏன்னா உங்களுக்கு நேஷனல் பார்ட்டியில் 2 தான், காங்கிரஸ் ஆர் பிஜேபி. யூ ஹேவ் டு அலைன். இவங்களுக்கு வந்து என்னன்னா போஸ்ட் ஜெயலலிதா இல்ல, யூ ஹேவ் டு அலைன். அது வந்து ஒரு நிலையான ஒரு உண்மை மாதிரி நீங்க சொல்றீங்க. நிலையான உண்மை நான் சொல்ல வரல. இது 2014 அதிமுக யாரோடையும் அலைன் ஆகல. அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, அப்ப இருந்த ஆளுமை வேற. இப்ப இருக்கிற திமுகவினுடைய இது பாத்தீங்கன்னாலும் கலைஞர் இருந்தப்ப இருந்த ஆளுமை வேற. அப்படி அவர் இருந்தாலும் இந்த சீட் ஷேரிங் வேற மாதிரி போயிருக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் போட்டு கொடுத்த ஃபவுண்டேஷன் தான் ஸ்டாலின் பயணிக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா இதுல கூட. சோ இப்போ 2019 பொறுத்த வரைக்கும், இப்போ 2014 அப்படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸும் இவங்களும் தனிச்சு தான் போட்டிட்டாங்க. என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டு நிவர்த்தி செய்யப்பட்டதா திருப்பி இப்போ அவங்க 2 பேரும் சேர்றாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான். பிஜேபி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாலும் இவங்க அவங்க மேல நிறைய சொல்லியிருக்காங்க, அவங்களும் இவங்க நிறைய சொல்லியிருக்காங்க. பட் இதெல்லாம்
ஒரு தியேட்ரிக்ஸ் மாதிரி தான் இருந்துச்சே தவிர யாரையும் வந்து நாங்க சேர போறது இல்லைன்ற முன்னாடி நாள் வரைக்கும் சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க பேசும்போது ஒரு சீட் ஷேரிங் ஃபார்முலா 5 சீட்ஸோட திஸ் இஸ் யுவர் பிளேஸ் உங்களுக்கு 5 இல்ல பத்திரிகையாளர்கள் வந்து அந்த கூட்டணியும் இப்படிதான் இருக்குது இந்த கூட்டணியும் அப்படிதான் இருக்குதுன்னு ரெண்டையும் ஜெனரலைஸ் பண்ணி சொல்றதன் மூலமாக யதார்த்தமான உண்மை அதான் இல்ல இருக்கு. இல்ல அது சொல்றதன் மூலமாக எல்லாரும் மோசம் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யறாங்களா இல்ல எல்லாரையும் நிராகரிக்கணுங்கிற எண்ணத்தை இல்ல சொல்றாங்களா? சார் யதார்த்தமா சார் மாறி மாறி பேசியிருக்காங்க. இப்போ பரத் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒன்று பேசுறாங்க, நாளைக்கு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கழிச்சு மாற்றி பேசிட்டு கூட்டணிக்கோசரம் இந்த மாதிரி பேசணுன்றாங்க. கொள்கைன்னும் போது வேற. இப்போ பாமக பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 10 டிமாண்ட் எடுத்துட்டு போயிட்டு பிஎம் கிட்ட கொடுக்குறாரு. அந்த 10 டிமாண்ட்ல ஒரு 4-5 டிமாண்ட் வந்து பிஜேபியால தான் வந்தது. நீட் வந்து பிஜேபியால தான் வந்தது. யாரு அதை நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க சொல்றாங்க கொள்கை வேற கூட்டணி வேறன்னு அவங்க சொல்றாங்க. கட்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க, கூட்டணியை தலைமை தாங்கி நடத்துறவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றாங்கன்னு பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு போவது சரிதானா? அது எப்படி இருக்கணும்னு சொல்ல வேண்டிய இல்ல சார், எப்படி இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம அரசியல்வாதிகள் கிடையாது. பத்திரிகைக்காரங்க வந்து முன்னாடி இதை சொன்னாங்க, இன்னைக்கு இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு விட்டுறதோட நம்ம வேலை முடிஞ்சது. இந்திய ஜனநாயகத்தின் மேல இந்திய சமூகத்தின் மேல பத்திரிகையாளர்களுக்கு அக்கறை கிடையாதா? இல்ல சார், பத்திரிகையாளர் அக்கறை இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எலெக்ஷன் கமிஷன் மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியை நம்ம கொஸ்டின் பண்ணலாம். சார் சொல்லும்போது சொன்னாரு கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூன்னாரு. அதை வந்து கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இப்போ நடக்குது. இஷ்யூவா வந்து கிரைசிஸா இவங்க விட்டுட்டாங்க. ஏன்னா அப்பீல் போறோம், அதுக்கப்புறம் திருப்பி பெரிய பெஞ்சு, அதுக்கு மேல பெஞ்சுன்னு போனா சொல்யூஷன் இல்லை. ஒரு வாட்டி எம்எல்ஏ ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு 5 வருஷம் தான் டேர்ம். அந்த டேர்முக்குள்ள அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து பொதுமக்களுக்கு தேவைங்க. அந்த தேவை அடிப்படை விஷயமே இங்க பூர்த்தி ஆகல. அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ் இல்லையா? இந்த கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூவா ஆக்கி இதை கிரைசிஸா யார் ஆக்குறது? அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனோ ஜுடிஷியரியோ இல்ல கவர்மெண்ட்டோ பண்ணும்போது நம்ம கேட்கலாம். பட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், அது they are part of democracy. அதை வந்து நம்ம டைரக்டா எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியும் எனக்கு தெரியல. let us be frank, பத்திரிகையாளர்களுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால மிச்ச சொச்ச நீங்க சொல்ற மாதிரி பல கேள்விகள் பல இடங்கள் பல தளங்களில் எழுப்பப்படுகிறது. அதற்கு அவங்களும் அது பதில் தரக்கூடிய ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. நான் அதை கூட சொல்ல, நான் ரெண்டையும் என்ன சொல்றேன்னா, தராசில் ரெண்டையும் இட்டு பார்க்கும்போது, இன்றைய சூழ்நிலையில் தராசில் இட்டு பார்க்கும்போது ரெண்டுமே ஒரு ஆப்பர்ச்சுனிசம். ஏன்னா வேற வழி இல்லை. See, you choose between the two போது மேபி நான் சொல்ற மாதிரி இன்னும் அவங்க மேனிஃபெஸ்டோவோ இல்ல அடுத்து நாங்க செய்ய போற விஷயங்கள் அவங்க எப்படி அவங்க கேம்பெயினை எடுத்துட்டு போறாங்கன்றத பொறுத்து தான் இது டிசைட் ஆகுமே தவிர இந்த கொள்கை கோட்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அலையன்ஸ் ஃபார்மேஷன்லேயே உங்களுக்கு இதெல்லாம் நீர்த்து போயிடுது உங்களுக்கு. ஸோ த சாய்ஸஸ் அவைலபிள் பார்ட்டிஸ் இதுதான் என்ன அப்படின்றதுல தான் இன்னைக்கு போயிருக்கே தவிர இதுல வந்து நம்ம யாருமே வந்து நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை இழந்துட்டோம், நம்ம வெறும் ஒரு கண்ணாடியா பிரதிபலிக்கிறோம், அது இல்லவே இல்லை. அப்படி இருந்ததுன்னா இன்னைக்கு வந்து யூ வுட் ஹவ் சீன் த சேஞ்ச். நான் இன்னொன்று சார் சொன்ன ஒரே விஷயத்துக்கு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஆன்டி மோடி ஆன்டி ஹிந்துவையும் ரொம்ப குழப்பிருக்காங்கன்றது என்னோட ஃபீலிங் சார். குழப்பல, நீங்க தான் குழப்பிட்டு இருக்கீங்க. நீங்க தான் குழப்பிட்டீங்க சார். இல்ல ஒண்ணு சார், எலக்ட்ரல் அலையன்ஸ் முடிச்சிட்டு எல்லாருக்கும் பதில் சொல்லுங்க. நீங்க எலக்ட்ரல் அலையன்ஸ்ன்றது வந்து ஓட் அட்ஜஸ்ட்மெண்ட், சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதுக்கு மேல ரொம்ப எல்லாம் பார்க்க முடியாது. இருந்தா கூட அதை வந்து பிஎம்கே லெவலுக்கு எங்கெல்லாம் கம்பேர் பண்ண வேண்டியது. நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே தீர்க்கமாக சிந்தித்து திரும்ப சொல்லி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி வச்சிட்டீங்க அந்த விஷயங்களுக்கு. அதான் மேட்டர். எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி பத்திரிகையாளர் உட்பட எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. இல்ல அதாவது என்னன்னா, கொள்கை அவங்கவுங்க கொள்கையிலே அவங்க நழுவாமல் இருக்கிறாங்க தான் பார்க்கணுமே தவிர, அதுக்காக தான் மற்ற கட்சிகளோடு மாறுபட்ட கட்சிகள் கருத்துக்கள் கொண்ட கொள்கைகள் கொண்ட கட்சி வரும்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் சிஎம்பின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. அந்த அடிப்படைகளோட 10 கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. எல்லாமே சார் சொன்ன மாதிரி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் நோக்கியும் மாநில அரசாங்கத்தை நோக்கி தான் போகுது. 8 வழிச்சாலை பற்றி அதில் சொல்லலை. ஏன்னா 8 வழிச்சாலை வந்து நலன் பயக்கும் சாலையுமா இல்லது எடப்பாடி நலன் பயக்கும் சாலையுமான்னு சொன்னவங்க தான் அவங்க. ஆக அந்த இது கூட வைக்கல. நான் எதை சொல்றேன்னு சொன்னா, 2016 4 கட்சிகள் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியில் 4 கட்சிகள், நாங்கள் விஜயகாந்த் சொல்ல, நான் தமாக சொல்ல, சேர்ந்து தேர்தல் அறிக்கை ஒன்னா கொடுத்தோம். அது வந்து எடுப்படலைன்றது வேற. அந்த அப்படிப்பட்ட ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில் எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்தல் அறிக்கையும் கொடுப்போம். அதனால நீங்க சொல்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம். அவங்கவுங்க கொள்கையில வழுக்காமல் இருக்கிறாங்களா? இப்ப இடஒதுக்கீடு கொள்கைன்னா திராவிட நீங்க சொல்றதுக்கும் கொள்கையில தேக்காவும்
கூட்டணியில நாணலாகவும் இருக்கும்னு சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் அந்திரிதாஸ்? நான் என்ன சொல்றேன்னா அது அப்படி வந்து எல்லா கட்சியும் ஒரே கொள்கையை வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. எல்லா அங்கங்களுக்கும் ஒரு கொள்கை இருக்கு. ஒரே கொள்கையை வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. காமன் CCC இருக்குல்ல, காமன் சிவில் கோட், அதுல நாங்க உறுதியா இருந்திருக்கோம். பிஜேபியோட நாங்க கூட்டணியா இருந்தப்போ கூட மரியாதைக்குரிய பிரமோத் மகாஜ் எங்கிட்ட வந்து கேட்டு மம்தா பானர்ஜி மாதிரி நீங்க பார்லிமெண்ட்ல இருந்து ஓட்டு எடுப்பும் போது அப்ஸ்டெயின் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லும்போது கூட இல்ல அப்ஸ்டெயின் ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு எதிர்த்து நின்று ஓட்டு போட்டு வந்தோம். இடஒதுக்கீடு வந்து திராவிட இயக்கத்துக்கு முக்கியமான கொள்கை. 10% இடஒதுக்கீடுல அதிமுக எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க, அல்லது இடஒதுக்கீட்டிலே முகிழ்த்த இயக்கம் சொல்ற பாட்டாளி மக்கள் கட்சி எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க என்றது சொல்லும்போது அன்னைக்கு அப்ஸ்டெயின் ஆயிட்டார் மரியாதைக்குரிய அன்புமணி அவர்கள். இடஒதுக்கீடு கொள்கையில் அவங்க சரியா இல்ல, அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஆதரிச்சு ஓட்டு போட்டவங்க, அந்த எதிரணியில இருக்கிறவங்க எல்லாம் அப்ஸ்டெயின் பண்ணவங்க. காங்கிரஸ் வந்து காங்கிரஸ் கட்சி அவங்க ஆதரித்து அதை ஓட்டு போடுறாங்க. அந்த 10% இடஒதுக்கீடு இருக்கணும்னா அத அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்க என்ன பண்ணீங்க விளக்கி இருக்கலாம்ல. நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க பேசுறதுனால நான் சொல்றேன். நாங்க எதிர்த்தோமே, நாங்க ஓட்டு போடல ஆதரித்து. இதே வேலைய நீங்க இப்ப செஞ்ச வேலைய ரீட்டைல் ட்ரேட்ல அந்நிய நேரடி முதலீடு பிரச்சனை இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சது. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணுது? இங்க பேசுறாரு இதுல உணவு பாதுகாப்பு திட்டத்துல இங்க பேசும்பொழுது என்ன சொன்னார் அவரு? அப்ப திமுக கடுமையா விமர்சனம் பண்ணீங்க. ஆமா, நான் என்ன சொன்னேன்னா அவர் உணவு பாதுகாப்பு திட்டத்துக்கு போது என்ன சொன்னாரு என்றால் இந்த மாதிரி இந்த திட்டம் வந்து இங்க இருக்க கொடுக்கிற ரேஷன் அரிசியை குறைக்கும், அதனால நிச்சயமா எதிர்த்து போடுவோம்னாரு. அங்க போய் என்ன சொன்னாரு? மணிமேகலை அச்சய பாத்திரத்தோட சோனியா காந்தி வந்துட்டாங்க, இந்த நாட்டுக்கு எல்லாம் வாரி வழங்க போறாங்க அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு வால்மார்ட்டினுடைய இஷ்யூ வந்த போது என்ன சொன்னாரு? இங்க சில்லறை வர்த்தகம் பாதிக்கப்படும், அதனால வால்மார்ட்டை நாங்க எதிர்ப்போம்னு சொன்னாரு. அங்க போய் கையெழுத்து போட்டு வந்தாரு. எந்த இதெல்லாம் அவங்க நேர்மையாக இருந்திருக்காங்க? நீங்க ஒன்னு நீங்க நினைச்சு பாருங்க. அதே போல நீங்க இப்ப இவர் சொல்றாரு, தோழர் சொல்றாரு, நாங்க வந்து கொள்கையை விட்டு கொடுக்க மாட்டோம், கொள்கையில கரெக்டா இருக்கணும். அப்ப உங்க கொள்கைக்கு எதிர்க்க ரிசர்வேஷனுக்கு எதிர்ப்பாவே அவங்க நடந்திருக்காங்களா? அதை நீங்க கேட்கலையே. ஒண்ணு இல்ல, நீங்க ஒரே ஒரு இஷ்யூல ராஜபக்சே இவருடைய பதவி ஏற்பு விழால கலந்து கொண்டால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு வைகோ. ஆனா அதே ராஜபக்சேவிடம் போய் பரிசு வாங்கிட்டு வந்த ஆளு கூட கை கோத்து நிக்கிறீங்க. அப்ப என்ன கொள்கை உங்களுக்கு? அவர் சொன்னார், நீங்க சொல்றது பதில் சொல்றேன். இன்னொன்னு சொன்னாரு, உணவு பாதுகாப்பு கொள்கையை பத்தி சொன்னார். உணவு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 2.96 லட்சம் மெட்ரிக் டன். இதுல வந்து இப்ப உணவு பாதுகாப்பு சட்டத்துக்குள்ள வரும்பொழுது 1 லட்சம் ஷார்டேஜ் ஆகுது. 1 லட்சம் டன் ஷார்டேஜ் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு வந்து 3000 கோடி ஆகுது. இதனால தான் ஜெயலலிதா அவர்கள் அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை கடுமையாக எதிர்த்தார். உதய் பாதுகாப்பு திட்டம், உதய் மின்சாரத்தை உதய் திட்டம்னாங்களே, அந்த திட்டத்தை பியூஷ் கோயல் இங்க வந்து அவரை பார்க்க முடியாம போயிட்டாங்க. அதுல கையெழுத்தே போட முடியாது, அதை ஒத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படிதான் வந்து ஜிஎஸ்டில வந்து 70% இழப்பீடு கண்டிப்பா தரணும். உற்பத்தி அதுல எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு இப்ப போய் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு வந்து இப்போ வந்து உணவு பாதுகாப்பு சட்டத்தை பத்தி அவங்க பேசிட்டு இருக்காங்க. நீங்க உணவு பாதுகாப்பு சட்டத்துல நாங்க ஏன் கையெழுத்து போட மாட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன் எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்களுடைய சப்சிடி குறைக்கப்படும், காம்பன்சேஷன் நீங்க கொடுத்தீர்கள் என்றால் அது நிறுத்தப்படாது என்று வாக்குறுதி கொடுத்தால் நாங்க அதுல கையெழுத்து போடுவோம்னு சொன்னா வாக்குறுதி கொடுத்தார்கள். இன்றைக்கு அது சப்ளை ஆயிட்டு இருக்கு, அது நிறுத்தல. அதனால நாங்க கையெழுத்து போடுறோம். பயனாளிகளை கண்டறிவது வந்து மத்திய அரசு போடுறது. அதுக்கு ஒத்துக்கிட்டீங்க. பயனாளிகள் இன்னைக்கு யாருக்கும் நாங்க நிறுத்தல ரேஷன் அரிசி. அது பயனாளிகள் வந்து மத்திய அரசு கண்டுபிடிக்கன்னு சொல்லி அந்த கூப்ல வந்திருக்கு. ஒண்ணு நீங்க அதை எப்படி நாங்க நம்ம ராஜபக்சே சொன்னாரு, ராஜபக்சே நீங்க சொல்றது அவர் பதில் சொல்லிட்டு அழுக்காமல் சறுக்காமல் இருக்குது. உதய் திட்டத்தை நீங்க எடுத்துங்க. மின்சார திட்டத்துல அதற்கு முன்னாடி என்ன நிலைமைங்க? இந்த தமிழ்நாட்டுல மக்களை போய் கேட்டு பாருங்க. இன்னைக்கு சென்னையில நீங்க இருந்திருப்பீங்க, இங்க எங்க எந்த இடத்துல மின்சாரம் இருந்தது? இந்த சம்மர்ல மின்சாரம் இருக்குமா? நீங்க மின்சாரத்தை தேட வேண்டிய நிலையில இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உதய் திட்டத்துக்கு நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த 8000 கோடி பணத்தை முதல்ல நீங்க எங்களுடைய கடனை அடைங்க, எங்களுடைய தடம் இருக்குல்ல சென்ட்ரல் பூல்ல இருந்து நீங்க வருவதற்கான தடத்தை நீங்க அமைங்க. அதன் பிறகு இதை இந்த 8000 கோடியை உடனடியாக எங்களால் செலுத்த முடியாது, இந்த திட்டங்களை நீங்க நிறைவேற்றினா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கு ஒத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு
தடை இல்லாத மின்சாரம் வந்திருக்கு. இன்றைக்கு மேல அங்க சென்ட்ரல் பூல்ல இருந்து இங்க வருவதற்கான தடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கேளுங்க, நீங்க சென்னையில எங்கேயாவது மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறதா? ஒரு சின்ன சார் அதாவது போன தேர்தலில் 2014 மக்கள் நல கூட்டணி மாற்றம் 3வது ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்றது லைக் மைண்டட் பார்ட்டிஸ் சில பேர் ஒண்ணுக்கு வந்தாங்க, உண்மைதான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதை மக்கள் ரிஜெக்ட் பண்ண உடனே அந்த பிலீஃபே இவங்க மைண்ட்ல இருந்து தகர்த்துட்டாங்க. என்னன்னா தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் தேர்ட் பர்சன் போல இருக்கு அப்படின்ற எண்ணத்துல தான் அன்னைக்கு மக்கள் நல கூட்டணியில் இருந்த பார்ட்டிகள் எப்படியாவது ஏதாவது ஒரு மேஜர் பார்ட்டியோட அலை பண்ணி நம்ம ஓட் பேங்கை ஸ்ட்ராங் பண்ணி லெட் அஸ் கெட் அவர் சிம்பிள் ஸ்ட்ராங். இந்த மைண்ட் செட் ஆக்சுவலா என்னன்னா மக்கள் இந்த மக்கள் நல கூட்டணி வேண்டாம் நிராகரிச்சிருக்கலாம். ஆனா there is always an option for third front-ன்றதை இவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க. ஒன்னு. ரெண்டாவது வைகோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்ல அந்த மக்கள் நல கூட்டணியை தூக்கி எரிஞ்சிட்டாங்கங்கிற முடிவுக்கும் ஒரே ஒரு தேர்தல் முடிவை வச்சு நீங்க வந்துருவீங்க. அதான் நான் முடிவுக்கு வரல. அதுல இருந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தவர்களே அந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். நம்ம அந்த முடிவுக்கு வரல. மேபி we would have tested trial நம்ம பார்த்திருப்போம். பட் அவங்கள பொறுத்தவரை அந்த 2014 அப்ப அந்த சித்தாந்தமே 3வது வேண்டாம் மக்கள் தயாரா இல்லைன்னு நினைப்புல தான் இன்னைக்கு பிரிஞ்சு வந்து இப்படி மாறி சேர்ந்துருக்கு. ஒரே நிமிஷம் அதையும் முடிச்சிடுறோம். அதை தாண்டி கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. பாமக அப்படி பேசிட்டாங்க, எழுதி கொடுத்துட்டாங்க, ஊழலை ஒழிச்சு பாமக அதிமுக சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. பட் ஸ்டாலினை வைகோவை விட மிக கடுமையாக விமர்சித்தவர்கள் யாருமே இருக்க முடியாது. நம்ம சோசியல் மீடியாலையும் பார்க்குறோம், இன்னைக்கும் அது வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி அதுவும் அலிகேஷன் அதை கிட்டத்தட்ட இவங்க பாமக என்னெல்லாம் சொன்னாங்களோ கிட்டத்தட்ட அந்த அலிகேஷன்ஸ் வைக்கவும் வச்சிருக்காரு. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் 1+1 அப்படின்னும் போது இப்போ வந்து அவரை சிஎம் ஆக்குவது மட்டுமே குறிக்கோள் மாறும்போது அதான் நான் சொல்ல வரேன். திருப்பி இந்த கொள்கைகள் பின்னாடி இது திராவிடத்தை ஸ்டாலின முதலமைச்சராக ஆக விடமாட்டேன், என் உயிர் உள்ளவரை. யார் சொன்னது? அவரு. அதை விட அவர் சொன்னாரு என் நலனை விட நாட்டு நலன் முக்கியம்னு. திராவிடத்தை அழித்தே தீர்வோம் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற அந்த அரசியல் கட்சிகளுக்கு எதிராக வியூகம் வகுக்க வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயமாக இருக்குன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? மக்கள் நல கூட்டணிக்காக ஒன்னே டயர்ட் ஆயிட்டாங்க. முட்டையிற கோழிக்கு தான் எரிச்சல் தெரியும் சார். ஒரு கட்சியை வந்து லட்சக்கணக்கான மக்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கத்தை நடத்தணும்னு தான் கஷ்டம் தெரியும். நான் 6 முறை தேர்தலில் நின்று இருக்கிறேன். 96, 2001, 2016 3 முறை நகரமன்றத்தில் நின்று இருக்கிறேன். எங்களுக்கு தான் தெரியும். 96 நாங்க தனியா நின்னோம், ஒன்னும் ரெஸ்பான்ஸ் பெருசா வரல. அன்னைக்கு வந்து பிரபலமா பேசப்பட்டது தலைவர் வைகோ அவர்களுடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள்லாம். 2001 நாங்க தனியா நின்னோம். பல முறை வந்து பார்த்து நின்று வெறுத்து போய் மக்கள் இதுக்கு தயாரா இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் குறைந்தபட்ச கொள்கைகளோடு இன்றைக்கு நாம் அணி சேர வேண்டும் என்கின்ற அந்த திட்டத்துக்கு வந்தோம். அண்ணன் வந்து ஒரே நிமிஷம் உதய் மின் திட்டத்தை பத்தி சொன்னார். உதய் மின் திட்டத்துக்கு வந்து கடைசி வரல ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து 26,000 கோடி கடன் இருக்குது. மத்திய அரசு என்ன சொல்றது, இந்த திட்டத்தில் சேர்ந்தீங்கன்னு சொன்னா வட்டியில்லா கடன் கொடுக்குறோம்னு சொன்னாங்க. இவங்க போய் இப்ப சேர்ந்துட்டாங்க. வட்டியில்லா கடன் கொடுக்கறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன கண்டிஷன் வைக்கிறாங்கன்னு சொன்னா அதானி அம்பானி கம்பெனிகளை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் போடணும்னு சொன்னாங்க. அந்த ஒப்பந்தத்தோடு தான் இந்த உதவி மின் திட்டத்துக்கு இதுக்கு எதிரில் எவ்வளவு பணம் வாங்கினாருன்னு சொல்லுங்க, தைரியம் தான் சொல்லுங்க. உச்சநீதிமன்றத்தில் போய் வாதாடுறாங்க. பணம் கொடுக்கலன்னு போய் வாதாடுறாரு. ஒரே ஒரு விஷயம், அதாவது மதிமுக சார்பா தான் வந்திருக்கேன். டிஎம்கே கோலிஷன் சொல்றதுனால ஒரே ஒரு சின்ன கேள்வி. 96லயே நாங்க தனியா நின்னோம், நாங்க வந்து ஒரு எங்க எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு மதிமுக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. பட் காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அதற்கு பின்னால் வந்த பார்ட்டிகள்லாம் இன்னைக்கு சீட் ஷேரிங்ல 2 சீட்டு 4 சீட்டு 7 சீட்டுன்னு வாங்கிட்டு போகும்போது அன்னைக்கு தனியா நின்னோம் எல்லாம் பண்ணோம்னு சொன்ன கட்சி, கொள்கைகள் கோட்பாடுகள் மக்களுக்கு போராட்டம் சொல்ற கட்சி இன்னைக்கு 1 சீட்டு 1+1. அது என்ன காட்டுது? இன்னைக்கு நடந்தது இல்ல. அல்ல ஜெனரலா நடந்தது இல்ல. கொள்கைகளுக்கு அங்கீகாரம் அவர் சொன்ன 96க்கு பிறகு நடந்த 98ல ஜெயலலிதா வந்து எல்லாரோடையும் சமமாக்கி ஆளுக்கு 5ன்னு ஆக்குனதுல அவங்க இது அடிபட்டு போச்சு. எங்க போகுது? அதான் 98ல ஜெயலலிதா கூடயும் வந்தோம், பிஜேபி கூடயும் வந்தோம், 99லயும் கண்டினியூ பண்ணோம். சட்டமன்ற எலெக்ஷன்ல அப்படி ஒரு நிலைமை வருது, என்ன பண்ண முடியும்? கோட்டி சார்
அமைதியா உட்காந்துட்டீங்க. அமைதியா இல்ல, எனக்கு வந்து அதை நான் சொன்ன ஃபர்ஸ்டே ஹேட்ரட் ஜாஸ்தி ஆகும், பர்சனல் அட்டாக்னு. இங்க பாத்தீங்கன்னா குரல் வசதி பேசுறாங்க அவ்வளவுதான். இல்ல நான் வந்து பத்திரிகையாளரா பார்த்து வந்து ரசிக்கல, ஒரு வியப்பா பாக்குறேன். ஏன்னா தோழர் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த ஒரு மூணாவது முகத்துக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அதிமுக பிடிக்கல, திமுக பிடிக்கல, யாருக்குன்னா ஒருத்தருக்கு என்னோட வெறுப்பை காட்டணும் இல்லை ஓட்டு போடணும், அப்படி வந்தது தான் மதிமுக. அந்த மூணாவது மூஞ்சி மதிமுக அப்புறம் தமாகவா மாறிச்சு. தமாக அடுத்தது தேமுதிமுக வந்தது. இன்னைக்கு இப்போ டிடிவி வந்து ஒரு மூணாவது ஃபேக்டராக இவால்வ் ஆகிருக்காப்புல. ஸோ இது வந்து இவங்க ஆசைப்படுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய விஷயத்துக்கு, உழைப்புக்கேற்ற ஊதியம் எவ்வளோ உழைக்கணும் அப்படின்ட்டு. சிஎம் போஸ்ட்டுக்கு ஆசைப்பட்டுட்டு மத்திய அரசை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணோம், மாநிலத்தில் வந்து பெரிய கட்சியாக பிரதான கட்சியாக வரணும்னு சொல்லிட்டு ஸ்டாமினா ஆப்வியஸாக வேணுங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்துறது ஈஸி இல்லை, கரெக்டு. அந்திரிதாசன் வந்து ஆவடியில் வந்து அவ்வளோ பாப்புலரான ஒரு நபர். ஆனால் பப்ளிக்கை பொறுத்தவரைலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கைன்றது வந்து அதுவும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுன்னு வந்து ஓவர் த நைட் வராது. அது வந்து ட்ரஸ்ட்டை வந்து பில்டு பண்ணும். இந்த பார்ட்டிஸ் எல்லாமே என்ன காட்டுது, ஓட் பேங்க் ஏன் டிப்ரிசியேட் ஆகுதுன்னா பப்ளிக்கோட ட்ரஸ்ட்டை லூஸ் பண்றாங்க. கூடவே இருந்து மக்களோட மக்களா கலந்து அவங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு கூட தேர்தல் நேரத்துல மக்கள் ஓட்டு போடுறது இல்ல. ட்ரஸ்ட் பில்டப் பண்ணவங்க கூட ஓட்டு போடுறது இல்ல. முன்பின் தெரியாத வெளியில இருந்து கோயம்புத்தூர்ல தோத்துட்டாரு. ஆமாங்க, பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்துட்டுங்க ட்ரஸ்ட் பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி தேவை, நிறைய யுக்தி வேணும், ட்ரஸ்ட் வேணும், அப்புறம் காஸ்ட் ஈக்குவேஷனு, அப்புறம் பணபலம், அதுக்கப்புறம் இல்ல ஜெயிச்சவங்களோட வரலாறு சொல்றேன் சார். இந்த மண்ணு வந்து காமராஜர் தோக்கடிச்ச மண்ணு. நீங்க தான் சொன்னீங்க நல்ல கண்ணு தோத்துட்டார். ஏன் தோத்துட்டாருன்னா இந்த மாதிரி உள்ளடி வேலைகள் இருக்குது, இந்த மாதிரி ஜனநாயகத்துல பிரச்சனைகள் இருக்குது, இதனால தான் தோக்குறாங்க. அப்போ நீங்க இந்த விளையாட்டுக்கு தான் வரீங்க, அரசியலுக்கு தானே வரீங்க நீங்க. அப்போ அரசியலை ஒழுங்கா பண்ணணும். நீங்க ஒழுங்கா பண்ண காலத்துக்கேற்ற மண்ணுக்கேற்ற அரசியல் பண்ணாததுனால தான் இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் தனியா போட்டி போட்டது போய் அப்புறம் பாதிக்கு பாதியாகி அப்புறம் எதனா பார்த்து கொடுங்க, ராஜ்யசபா கொடுங்கன்ற நிலைமைக்கு இன்னைக்கு ஆள தள்ளப்பட்டிருக்கிறது காரணம். டிஎம்டிகே என்ன ஒழுங்கா பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 29 சீட் வந்தது. நீங்க சொல்லுங்க. இல்ல டிஎம்டிகே அதுதான் ஜெயலலிதா சொன்னாங்க. ஒழுங்கா பண்ணல அதுதான் ஜெயலலிதா சொன்னாங்க. தனிச்சு நின்னு தான் ஒண்ணு கூட வந்திருக்காது, உங்க கூட கூட்டணி வச்சது அசிங்கப்படுறேன் வெக்கப்படுறேன். நாங்க அலையன்ஸ் தவறா பண்ணி இல்ல அலையன்ஸ் தவறா பண்ணிட்டோம்னு சொல்லுங்க. அதுக்காக நாங்க பாலிசில வந்து நாங்க நழுவாம இருக்கோமா நீங்க சொல்லுங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்யற இடத்துல இருக்கிறோம். நிறைவான கருத்து வந்து ஒண்ணு சார், மாறி மாறி அரசியல் ஆதாயத்துக்கு நிறைய எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க எல்லா கட்சியும். இதுல வந்து திமுக வந்து அதிகம், அண்ணா திமுக இன்னைக்கு தராசு வச்சு பாத்தீங்கன்னா சரிசமமா இருக்காங்க. அந்த அளவுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க போறேன்றாங்க. மீட்டெடுனா ஃபர்ஸ்ட் அடமானம் வச்சது யாருன்னு சொல்லணும். தமிழக மக்கள் அது கண்டிப்பா கேட்பாங்க. சார் பரத் சார் அதான் சார், இது சிம்பிள் சார். பால் ஹஸ் ஸ்டார்டட் டு ரோல். இனிமேல் தான் நிறைய இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் அட்வான்டேஜ் நான் வந்து ஐ குட் சி அட்வான்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் லேப்பில் அட்வான்டேஜ் ஏடிஎம்கே கம்பைன் நான் பார்க்குறேன். ஏன்னா தேவர் கிளியர் அண்ட் கன்வின்ஸ் ஒரு விஷயத்தில். அண்ட் தேர் போகி இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ் போகி. அவங்க கரெக்டாக சரிவிகிதமாக வச்சிருக்காங்கன்றதை நான் பார்க்குறேன். 2 வருடத்துக்கு முன்னாலே தீர்க்கமாக சிந்தித்து திராவிட இயக்கத்தை அழித்து தீர்கின்ற சக்திகளை, மதவாத சக்திகளை ஒடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அசைக்க முடியாத உறுதியோடு உருவாக்கப்பட்டிருக்கின்ற தளபதி அவருடைய தலைமையிலான இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்லும். நிச்சயமாக அதிமுகனுடைய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். இன்னைக்கு சொல்கிறேன், எதிரிகளுக்கு டெபாசிட் இல்லாமல் செய்து விடுவோம். அவர் நம்முடைய தோழர் சொன்னது போல், அதாவது மக்கள் சிந்தித்து பார்ப்பார்கள். நீங்கள் மாநில உரிமையை மீட்போம் என்று சொல்லுகிறீர்களே, இந்த மாநில உரிமையை யார் அடகு வைத்தது? 1974 காவிரியை யார் அடகு வைத்தது? கச்சத்தீவை யாரு? நீட் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. நீட் வந்து நீங்க சம்பாதிச்சிட்டு இருந்தவங்கள தடுத்துருக்காங்க. யாரு அணை கட்டல ஒண்ணு அதையும் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறோம். அதை மீட்பதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அதனால் நிச்சயமா நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.